ஹாய், நான் டாக்டர் உஷா நந்தினி, சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரம் தஞ்சாவூர். எகெயின் இன்னைக்கு ஒரு நான் சைக்கியாட்ரிக் டாப்பிக்ல இருந்து பேச போகிறேன். பிகாஸ் 2-3 விஷயங்கள் கண்ணில் பட்டதுனால நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மென்ஸ்ட்ருவல் பேட்ஸ் பற்றி பேச போகிறோம். மென்ஸ்ட்ருவல் பேட்ஸில் வந்து அந்த காலத்தில் துணி யூஸ் பண்ணாங்க. துணி யூஸ் பண்ணி அதை சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால, ஹைஜீன் சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தது. அப்படின்றதுக்காக ஈஸி ஆக்சஸ்க்காக தான் டிஸ்போசபிள் பேட்ஸ் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. டிஸ்போசபிள் பேட்ஸை இன்னும் வந்து நம்ம வில்லேஜஸில் ரீச் பண்ணல, அதனால இன்னும் அவங்களுக்கு ஹைஜீன் சரியாக வரல அப்படின்றது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதனால என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது அப்படின்ற ஒரு இதில் பிளாஸ்டிக் வந்து உடம்புக்கு சரியில்லை அப்படின்ற ஒரு இன்னொரு கான்செப்டில் இப்போ நிறைய திருப்பி க்ளோத் பேட்ஸ் வருது, மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் நான் சரி தப்புன்னு பேசுறதுக்கு வரல, பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சாய்ஸ். ஸோ நம்மளால ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியல, நம்ம அகேன் டிஸ்போசபிள் பேட்ஸ்லேருந்து திருப்பி கிளாத் பேட்ஸ்க்கு போகிறதுக்கு என்ன விதத்தில் வந்து இட்ஸ் டசன்ட் மேக் எனி சென்ஸ். பட் கிளாத் பேட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா பண்ணுங்க, மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் யூஸ் பண்ண முடியுதுன்னா பண்ணுங்க. பட் இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொபகேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம். திங்க் அபவுட் இட் அண்ட் தென் கோ வித் யோர் சாய்ஸ். தேங்க்யூ.